S3 அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நேயர்களே, இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு தங்களுக்கு முதல் பகுதி சுமாராகவும் பிற்பகுதி நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படும் ஆண்டாக அமையும். தங்களுடைய ராசிநாதன் சந்திரன் சிம்மத்தில் இருப்பதால் தாங்கள் குடும்பத்துக்காகவே உழைப்பீர்கள். குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். இருந்தாலும் குடும்பத்துடன் நீங்கள் அனுசரித்து சென்றால் பிரச்சனை இல்லை. சந்திர பகவானை 8ல் உள்ள சனி பார்ப்பதால் குழப்பம் ஏற்படும் வீட்டில். ஆகையால் அமைதியாக இருந்து விடுங்கள். வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். 3ல் உள்ள கேது பகவான் தங்களுக்கு பல வெற்றிகளை தருவார். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேற்றி தருவார். குழந்தைகள் படிப்பு மற்ற விஷயங்களில் நன்மை செய்வார். மேலும் மே மாதம் குரு பெயர்ச்சிக்கு பின் குருவின் பார்வை கேது பகவானுக்கு கிடைக்கும் காலம் சிறப்பான காலமாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். சகோதரர்கள் அனைவரும் ஒற்றுமையாவார்கள். அந்த நேரத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது சிறப்பான ஆகும். 5ல் குழந்தைகள் படிப்பு, குழந்தைகளுடைய நலன் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். படிப்பில் சிறப்பாக விளங்குவார்கள். நினைத்து பள்ளிகளில் இடம் கிடைக்கும். ஆகையால் இந்த ஆண்டு குழந்தைகள் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் 6ல் உள்ள சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் குரு பார்வையும் பெறுவதாலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெறும் காலத்தில் சிறப்பாகும். அரசியல் துறையிலும் அரசு துறையிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் வயிற்று வலி போன்ற உபாதைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகையால் உஷ்ணத்தை தவிர்த்தால் நலம் பெறலாம். கும்பத்தில் சனி பகவான் வீட்டிற்கு அஷ்டம சனி காலமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையற்ற பிரச்சனை, தேவையற்ற வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வீட்டிலும் வெளியிலும் சரி வாக்குவாதத்தையும் தவிர்க்கவும். உங்கள் சைடு நியாயம் இருந்தாலும் அந்த நேரத்தில் எடுபடாது. ஆகையால் சனியுடைய காலகட்டத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் மார்ச் 16 முதல் ஏப்ரல் 24 வரை காலத்தில் செவ்வாயும் சனி கூடும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனம் பயணம் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சனி பகவான் காலங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மேலும் 9ல் உள்ள ராகு பகவான் தங்களுக்கு சில சிறப்பான பலன்களை செய்வார். குரு பகவானின் யோக பலன்களை ராகு பகவான் செய்வார். சிலருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம் போன்றவைகள் ஏற்படும். ஆகையால் சிறப்பான ஒரு செயலை செய்ய ராகு பகவானை வழிபடுங்கள். மேலும் 10ல் உள்ள குரு பகவான் மே 1 முதல் 11 லாபஸ்தானத்தில் வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தடைப்பட்ட காரியங்கள் விலகுதல், திருமண தடை, புத்திர பாக்கியம், வேலை வாய்ப்பு போன்றவையெல்லாம் சிறப்பாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் தர யோகாதிபதி என்பதால் அவர் 11ல் வரும் காலம் சிறப்பான இடமாகும். ஆகையால் கடகராசி நேயர்களே, நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தோய்ந்துவிடும். மேலும் தங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப தங்களுடைய பலன்கள் ஏற்றம் இறக்கம் இருக்கும். நன்றி, வணக்கம்.